தில்லைக்காட்டுல இருந்த அந்த பழங்காலத்து கோயில் காலப்போக்குல செதஞ்சு போய் ஒரு மௌன சாட்சியா நின்னுகிட்டு இருந்தது. சாயங்கால நேரத்து வெயில் அங்கிருந்த கருங்கற் தூணுகள் மேல பட்டு தரையில நீளமான நிழல்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தது. அந்த இடமே ஒரு மாதிரி பழங்காலத்து வாசனைய அடிச்சது. மழையில நனைஞ்ச மண்ணு, காய்ஞ்ச சருகுகள், அப்புறம் பல வருஷமா படிஞ்சிருந்த பாசி எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையான வாசனை அது. நிவேதிதா அவ கையில இருந்த லேட்டஸ்ட் டிஜிட்டல் கேமராவை ஒரு ஆங்கிள்ல செட் பண்ணி வச்சா. கேமரா லென்ஸ் வழியா அந்த பழைய ஓலைச்சுவடியில இருந்த வரிகளை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சா. அந்த சிதைஞ்சு போன ஏடுகள்ல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கிறது அவளுக்கு தெளிவா தெரிஞ்சுது. ஆர்வத்துல அவ விரல்கள் லேசா நடுங்குச்சு. ருத்ரன், கொஞ்சம் இங்க பாரேன். இந்த கல்வெட்டுல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் வட்ட எழுத்து முறையில இருக்கு. இத படிக்க தெரிஞ்ச ஒருத்தர் இன்னைக்கு காலையில தில்லைக்காட்டுக்குள்ள போனாராம், அப்படியே காணாம போயிட்டாராம் அப்படின்னு சொன்னா நிவேதிதா. அவ குரல்ல ஆச்சரியத்தை விட ஒரு பயம் அதிகமா தெரிஞ்சுது. ஆனா ருத்ரன் அவ சொன்னத பெருசா கண்டுக்கவே இல்ல. அவன் அந்த பெரிய கோயில் தூணுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தான். அவனோட நீளமான விரல்கள் அந்த தூணோட வேலைப்பாடுகளை மெதுவா தடவி பாத்துக்கிட்டு இருந்தது. ஏதோ ஒரு தாளத்தை அந்த கல்லுக்குள்ள தேடுற மாதிரி அவன் செயல் இருந்தது. நிவேதிதா, இது வெறும் சாமி கும்பிடுற இடம் மட்டும் கிடையாது. ருத்ரனோட குரல் ரொம்ப நிதானமாவும் அழுத்தமாவும் இருந்தது. அவன் தூண்ல இருந்து கையை எடுக்காமலேயே அவளை திரும்பி பார்த்தான். இது ஒரு இன்ஜினியரிங் அதிசயம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு பெரிய நீர் மேலாண்மை ரகசியத்தை இதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. நிவேதிதா கேமராவை கீழே இறக்கிட்டு ஆச்சரியமா அவனை பார்த்தா. நீர் மேலாண்மையா? புரியலையே. ருத்ரன் மெல்ல நகர்ந்து வந்து தூணோட அடிப்பகுதிய காட்டினான். நாம எல்லாரும் கரிகாலன் கட்டின கல்லணைய பத்தி தான் பெருமையா பேசுறோம். ஆனா அதுக்கும் முன்னாடியே காவிரியோட திசைய தற்காலிகமா மாத்தி விடுறதுக்காக ஒரு ரகசிய அணையை இங்கதான் கட்டியிருக்காங்க. அதுக்கான மேப் தான் நீ கையில வச்சிருக்கிற அந்த ஓலைச்சுவடி. நிவேதிதா மறுபடியும் அந்த சுவடிய பார்த்தா. அதுல இருந்த கோடுகள் இப்போ அவளுக்கு தண்ணி ஓடுற பாதைகளா தெரிஞ்சுது. அப்போ அந்த புதையல்? எல்லாரும் சொல்ற மாதிரி இங்க தங்கம் எதுவுமே இல்லையா? ருத்ரன் லேசா சிரிச்சான். அந்த சிரிப்புல ஒரு பெருமை தெரிஞ்சுது. தங்கம் ஒரு மனுஷனோட ஆசையத்தான் தீர்க்கும் நிவேதிதா, ஆனா பசிய தீர்க்காது. கரிகாலன் சேர்த்து வச்ச புதையல் தங்கம் கிடையாது. அது சில அபூர்வ மூலிகை விதைகள் இருக்கிற பெட்டி. வறட்சியில கூட வளரக்கூடிய எல்லா நோயையும் குணமாக்குற அந்த விதைகள் தான் இந்த சோழ தேசத்தோட உண்மையான சொத்து. ருத்ரன் சொன்னதை கேட்டு நிவேதிதா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நின்னுட்டா. காத்துல பறந்த அவ முடிய சரி பண்ணிக்கிட்டே அந்த அடர்ந்த காட்ட பார்த்தா. காணாம போன அந்த மனுஷன் இந்த ரகசியத்தோட விளிம்ப தொட்டுட்டாரோ, இல்ல இந்த ரகசியமே அவரை முழுங்கிடுச்சோன்னு அவளுக்கு தோணுச்சு. இந்த காட்டுக்குள்ள ஏதோ இருக்கு ருத்ரன், நாம சீக்கிரம் இத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு மெதுவா சொன்னான். சூரியன் மறைய ஆரம்பிச்சதும் அந்த பழைய கோயிலோட நிழல்கள் இன்னும் நீளமா வளர்ந்து ஒரு மர்மமான சூழலை உருவாக்குச்சு. ஆனா அவங்க 2 பேரையும் யாரோ ஒருத்தர் மறைஞ்சு நின்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. ராத்திரி நேரம் தில்லைக்காட்ட அப்படியே முழுசா ஆக்கிரமிச்சிருந்தது. அந்த அடர்ந்த காட்டுல இருக்கிற மரங்களோட இலைங்க காத்துல உரசும்போது வர சத்தம் ஏதோ ஒரு பழைய மொழியில ரகசியம் பேசுற மாதிரியே இருந்தது. பகல்ல பார்த்த அந்த கல்வெட்டு குறிப்புகளை வச்சு ருத்ரன் கருவறையோட ஒவ்வொரு மூலையையும் ரொம்ப பொறுமையா செக் பண்ணிக்கிட்டு இருந்தான். நிவேதிதா டார்ச் லைட்ட பிடிச்சுக்கிட்டு அவன் பண்றதை எல்லாம் கவனிச்சா. அந்த டார்ச் வெளிச்சம் கருவறை சுவர்ல படும்போது அங்கிருந்த கற்சிலைகளோட கண்ணுங்க எல்லாம் நிஜமாவே தங்களை ஒரு மாதிரி பாக்குற மாதிரி அவளுக்கு ஒரு பிரம வந்துச்சு. ருத்ரன், இங்க பாரு, இந்த பீடத்துக்கு அடியில ஏதோ ஒரு சின்ன கேப் தெரியுது அப்படின்னு சொல்லி நிவேதிதா டார்ச் அடிச்சு காட்டினான். ருத்ரன் குனிஞ்சு அந்த பீடத்தை மெதுவா தள்ளினான். கிரீச்சுன்னு ஒரு சத்தம். பல 100 வருஷமா அசையாம இருந்த அந்த கல் பலகை மெதுவா நகர்ந்துச்சு. அதுக்கு அடியில இருட்டு அப்பிய ஒரு பாதாள வழி தெரிஞ்சது. அப்படியே உள்ள இருந்து ஒரு ஜில்லுன்னு காத்து அவங்க மேல மோதுச்சு. கண்டுபிடிச்சாச்சு நிவேதிதா, என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரன் முதல்ல உள்ள இறங்கினான். அவங்க ஒரு நீளமான சுரங்க பாதைக்குள்ள போனாங்க. அங்க சுவர்கள்ல சோழர் காலத்து போர் வீரர்களோட ஓவியங்கள் அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருந்தது. பாய்ஞ்சு வர குதிரைங்க, கையில வாள் வச்சிருக்கிற வீரர்கள்னு அந்த சுவரே ஒரு ஹிஸ்டரி புக் மாதிரி விரிஞ்சு கிடந்தது. திடீர்னு ஒரு திருப்பத்துல அந்த பாதை முடிஞ்சுது. அங்க ஒரு பிரம்மாண்டமான கல் கதவு நின்னுட்டு இருந்தது. அந்த கதவோட நடுவுல ஒரு விசித்திரமான அடையாளம் செதுக்கப்பட்டிருந்தது. நிவேதிதா டார்ச் அடிச்சு பார்த்துட்டு ஆச்சரியமா கேட்டா, ருத்ரன், இங்க பாரு,
இந்த அடையாளம் மனுஷ கை மாதிரி இல்லாம ஒரு சிறுத்தையோட கால் தடம் மாதிரி இருக்கே. ருத்ரன் அந்த தடத்து மேல கை வச்சான். நிவேதிதா, சோழர்களோட சின்னம் புலி. இது ஒரு பயோமெட்ரிக் லாக். அந்த புலி தடத்துல ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் இது திறக்கும். சோழர் காலத்திலேயே இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு யோசிச்சாலே ஆச்சரியமா இருக்கு. அவன் தன் பையிலிருந்து ஒரு சின்ன பாட்டில் எடுத்தான். அதுல இருந்த ஒரு அடர்த்தியான எண்ணெய அந்த கால் தடத்துல இருக்கிற பள்ளங்கள்ல கவனமா ஊத்துனான். எண்ணெய் அந்த பள்ளங்களை நிரப்புன அடுத்த செகண்ட் உள்ள இருந்த ஏதோ ஒரு மெக்கானிசம் வேலை செய்ய ஆரம்பிச்சுது. தடம் தடம்னு பாறைகள் உரசும் சத்தம் அந்த குகை முழுக்க எதிரொலிச்சுது. அந்த கல் கதவு மெதுமா சைட்ல நகர்ந்துச்சு. கதவு திறந்ததும் உள்ள தெரிஞ்ச காட்சிய பார்த்ததும் 2 பேருக்குமே பேச்சே வரல. அது ஒரு பெரிய ரூம். அந்த ரூமோட நடுவுல ஒரு பீடம், அதுக்கு மேல ஒரு மரகத லிங்கம். குகையோட ஏதோ ஒரு மூலையிலிருந்து வந்த சின்ன வெளிச்சத்தை வாங்கி அந்த லிங்கம் பச்சை நிறத்துல அப்படியே ஜொலிச்சது. அந்த இடமே ஒரு மாதிரி தெய்வீக வெளிச்சத்துல மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பா, என்ன அழகு! நிவேதிதா அப்படியே மெய் மறந்து சொன்னான். ஆனா ருத்ரன் மட்டும் கொஞ்சம் உஷாக சுத்தி முத்தி பார்த்தான். அந்த பயங்கரமான அமைதிக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு அவனோட உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த மரகத லிங்கத்திலிருந்து வந்த பச்சை கலர் வெளிச்சம் ருத்ரன் அப்புறம் நிவேதிதா முகத்துல பட்டு ஒரு விசித்திரமான பிரகாசத்தை கொடுத்துச்சு. அந்த ரூம் அவ்வளவு அமைதியா இருந்தது. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. அப்படியே நில்லுங்க. இருட்டுக்குள்ள இருந்து வந்த அந்த குரல் அந்த சுரங்க அறையோட சுவர்கள்ல மோதி பயங்கரமா எதிரொலிச்சது. ருத்ரனும் நிவேதிதாவும் அப்படியே அதிர்ச்சியாகி திரும்பி பார்த்தாங்க. ரூமோட இன்னொரு பக்கம் இருந்த இருட்டுக்குள்ள இருந்து 5-6 பேர் வெளியே வந்தாங்க. அவங்க கையில லேட்டஸ்ட் ரக துப்பாக்கிகள் இருந்தது. அந்த துப்பாக்கியோட லேசர் புள்ளிகள் ருத்ரனோட நெத்தியில ஆடிக்கிட்டு இருந்தது. அந்த கும்பலோட நடுவுல கருப்பு கலர் சஃபாரி டிரெஸ் போட்ட ஒருத்தர் ரொம்ப நிதானமா நடந்து வந்தான். அவனோட கண்ணுங்க அந்த மரகத லிங்கத்தை பார்த்தப்போ பேராசையில அப்படியே விரிஞ்சிச்சு. விக்ரம். ருத்ரன் பற்களை கடிச்சுக்கிட்டு அவன் பேரை சொன்னான். கரெக்ட் ருத்ரன், உன்னை கண்காணிச்சது வீண் போகல. அத்தியாயம் 3. அந்த மரகத லிங்கத்திலிருந்து வந்த பச்சை கலர் வெளிச்சம் ருத்ரன் அப்புறம் நிவேதிதா முகத்துல பட்டு ஒரு விசித்திரமான பிரகாசத்தை கொடுத்துச்சு. அந்த ரூம் அவ்வளவு அமைதியா இருந்தது. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. அப்படியே நில்லுங்க. இருட்டுக்குள்ள இருந்து வந்த அந்த குரல் அந்த சுரங்க அறையோட சுவர்கள்ல மோதி பயங்கரமா எதிரொலிச்சது. ருத்ரனும் நிவேதிதாவும் அப்படியே அதிர்ச்சியாகி திரும்பி பார்த்தாங்க. ரூமோட இன்னொரு பக்கம் இருந்த இருட்டுக்குள்ள இருந்து 5-6 பேர் வெளியே வந்தாங்க. அவங்க கையில லேட்டஸ்ட் ரக துப்பாக்கிகள் இருந்தது. அந்த துப்பாக்கியோட லேசர் புள்ளிகள் ருத்ரனோட நெத்தியில ஆடிக்கிட்டு இருந்தது. அந்த கும்பலோட நடுவுல கருப்பு கலர் சஃபாரி டிரெஸ் போட்ட ஒருத்தர் ரொம்ப நிதானமா நடந்து வந்தான். அவனோட கண்ணுங்க அந்த மரகத லிங்கத்தை பார்த்தப்போ பேராசையில அப்படியே விரிஞ்சிச்சு. விக்ரம். ருத்ரன் பற்களை கடிச்சுக்கிட்டு அவன் பேரை சொன்னான். கரெக்ட் ருத்ரன், உன்னை கண்காணிச்சது வீண் போகல. விக்ரம் ஒரு மாதிரி ஏளனமா சிரிச்சான். இந்த மரகத லிங்கத்தோட விலை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 500 கோடி. இத கண்டுபிடிக்கதான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் ருத்ரன், நீ மட்டும் இல்லனா இந்த ரகசிய வழி எனக்கு தெரிஞ்சிருக்காது. நிவேதிதா பயத்துல ருத்ரனோட கைய டைட்டா புடிச்சுக்கிட்டா. விக்ரம் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் சிலை கடத்தல் கும்பலோட தலைவன்னு அவளுக்கு தெரியும். அவன்கிட்ட போயிட்டு இரக்கத்துல எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. விக்ரம் துப்பாக்கிய தூக்கி ருத்ரனை குறி வச்சான். இப்போ ஓரமா தள்ளி நில்லுங்க. இதுக்கப்புறம் இது எங்களோட சொத்து. ருத்ரன் பயப்படாம ஓரடி முன்னாடி வந்தான். விக்ரம், நீ நினைக்கிற மாதிரி இது வெறும் சாமி சிலை மட்டும் கிடையாது. இதோட அமைப்பு ரொம்ப சிக்கலானது. இது சோலார் எனர்ஜி, அதாவது சூரிய ஆற்றல் மூலமா ஓடுற ஒரு ஸ்விட்ச் மாதிரி. இத நீ முறையா இல்லாம தொட்டேன்னு வெயி, இந்த குகையே அப்படியே மூடிடு. ஆபத்தை விலை கொடுத்து வாங்காத. விக்ரம் இத கேட்டுட்டு ஓயாம சிரிச்சான். அவனோட ஆளுங்களும் ஒருத்தர் பார்த்து கிண்டலா சிரிச்சுக்கிட்டாங்க. ருத்ரன், உன் சாகச கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. இத கொண்டு போய் வித்தா என் 7 தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிட காசு கிடைக்கும். நீ சொல்ற இந்த ஸ்விட்ச் எனர்ஜி இதெல்லாம் நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அவன் கோபமா முன்னாடி வந்து ருத்ரனை ஒரு கையால பலமா தள்ளிவிட்டான். ருத்ரன் தடுமாறி கீழே விழ நிவேதிதா பயத்துல அலறினான். விக்ரம் எதை பத்தியும் கவலைப்படல. அவன் தன்னோட 2 கையாலையும் அந்த மரகத லிங்கத்தை பிடிச்சான். இனி இது என்னோடது அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த லிங்கத்தை அந்த பீடத்துல இருந்து பிடுங்கி எடுக்க முயற்சி பண்ணான். அடுத்த செகண்ட் குகையோட ஆழத்துல இருந்து ஏதோ ஒரு பெரிய மெஷின் ஓடுற மாதிரி பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சது.
அந்த சத்தம் அப்படியே மரணத்தோட அலாரத்தை அடிக்கிற மாதிரி குகை முழுக்க அதிர்வை உண்டாக்கிச்சு. விக்ரம் அந்த மரகத லிங்கத்தை ஆக்ரோஷமா பிடிச்சு கிடுகிடுன்னு அசைச்ச அந்த செகண்ட் பூமியே ரெண்டா பிளக்கிற மாதிரி ஒரு நடுக்கம் குகைய அப்படியே உலுக்குச்சு. பாறைகள் ஒன்னோடு ஒன்னு உரசம்போது வர்ற அந்த கடகட சத்தம் காதையே செவிடாக்குற மாதிரி இருந்தது. திடீர்னு அந்த ரூம் நடுவுல இருந்த பீடத்துக்கு அடியில இருந்த பெரிய சக்கரங்கள் எல்லாம் மெதுவா சுத்த ஆரம்பிச்சுது. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல குகையோட ஒசரமான மேற்கூரையில இருந்த ஒரு வட்டமான பாறை மெதுவா விலகுச்சு. அடுத்த நிமிஷமே அங்க இருந்து ஒரு பெரிய அருவி கொட்டுறா மாதிரி தண்ணி குபீர்னு உள்ள வர ஆரம்பிச்சுது. ருத்ரன், என்ன நடக்குது இங்க? தண்ணி உள்ள வருது! நிவேதிதா பயத்துல கத்துனா. அவ கையில இருந்த டார்ச் வெளிச்சம் மேல இருந்து கொட்டுற தண்ணி மேல பட்டப்போ அது வைரம் மாதிரி ஜொலிச்சுது. ஆனா அது மரணத்தை கொண்டு வர வேகத்துல தர முழுக்க நனைச்சுக்கிட்டு இருந்தது. விக்ரம், நான் அப்பவே சொன்னது இதுதான். இது ஒரு ஹைட்ராலிக் மெக்கானிசம். இந்த லிங்கத்தோட வெயிட்ட நீ மாத்துனதுனால மேல இருக்கிற ரகசிய அணையோட கதவு திறந்துக்குச்சு. அந்த பாரம்தான் இப்போ தண்ணியா உள்ள வருது. ருத்ரன் தண்ணியோட இரைச்சலையும் மீறி சத்தமா கத்துனான். தண்ணி ரொம்ப வேகமா உயர ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்திலேயே அது அவங்க கணுக்கால தாண்டி முழங்கால் வரைக்கும் வந்துடுச்சு. விக்ரம் முகத்துல இருந்த அந்த பேராசை இப்போ சுப்பமா காணாம போய் மரண பயம் வந்துடுச்சு. என்னது, அணை திறந்துக்குச்சா? அவன் கையில இருந்த துப்பாக்கி நழுவி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த குகை முழுசா தண்ணிக்குள்ள மூழ்கிடும். இது கரிகாலன் வெச்ச பொறி. ஓடுங்க! ருத்ரன் எச்சரிச்ச அடுத்த செகண்ட் விக்ரமும் அவன் ஆளுங்களும் லிங்கத்தை அப்படியே போட்டுட்டு வந்த வழிய பார்த்து தலை தெறிக்க ஓடுனாங்க. ஆனா அவங்க வந்த வழியில இருந்த அந்த பெரிய கல்கதவு அப்பவே பாதி அளவு மூடிக்கிட்டு இருந்தது. கதவு மூடுது, சீக்கிரம்! விக்ரம் ஓடுனா. ஆனா அந்த பாறாங்கல் மாதிரி இருந்த அந்த கதவு தண்ணியோட பிரஷர்ல ரொம்ப வேகமா சரிஞ்சு பாதைய அப்படியே முழுசா மூடிக்குச்சு. இப்போ அந்த குகைக்குள்ள ருத்ரன், நிவேதிதா, அப்புறம் அந்த கடத்தல் கும்பல்னு எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. தண்ணி மட்டும் இப்போ இடுப்பு வரைக்கும் வந்துடுச்சு. குகைக்குள்ள காத்து கம்மியானதால மூச்சு விடுறதுக்கே எல்லாருக்கும் கஷ்டமா இருந்தது. நிவேதிதா நடுக்கத்தோட ருத்ரன் தோள பிடிச்சுக்கிட்டா. ருத்ரன், நாம இங்கேயே செத்துடுவோமா? ருத்ரன் சுத்தி முத்தி பார்த்தான். தண்ணி அவனோட நெஞ்சு வரைக்கும் வர ஆரம்பிச்சுது. அவனோட கண்ணுங்க அந்த இருட்டு சுவர்கள்ல ஏதோ ஒரு அடையாளத்தை ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தது. குகைக்குள்ள தண்ணி வர சத்தம் அப்படியே போர் நடக்கிற மாதிரி பயங்கரமா கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேராசையில ஆட்டம் போட்ட விக்ரம் ஆளுங்க இப்போ உயிருக்கு பயந்து அந்த மூடிக்கிட்ட கல் கதவை நகர்த்த முடியாம கத்திக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி இப்போ நெஞ்சு வரைக்கும் வந்துடுச்சு. ருத்ரன், நாம எப்படிதான் தப்பிக்க போறோம்? நிவேதிதா நடுங்குற குரல்ல கேட்டா. அவ கண்ணுல கண்ணீர் முட்டி நிக்குது. உடம்பு பயத்திலயும் குளிர்லயும் அப்படியே நடுங்குச்சு. ருத்ரன் அடுக்குரு எதுவுமே பதில் சொல்லல. அவன் கவனம் முழுக்க அந்த சுவர்கள் மேலேயே இருந்தது. தண்ணில மிதந்துகிட்டே ஒரு கையால சுவரை தடவி பார்த்தான். நிவேதிதா, கரிகாலன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் ஒரு பெரிய இன்ஜினியர். ஒரு வழிய அடைச்சா தப்பிக்கிறதுக்கு இன்னொரு வழிய திறந்து வைக்காம இருக்க மாட்டான். எதிரி உள்ள வந்தா அவனுக்கு இது ஒரு சமாதி. ஆனா தப்பிக்க தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு பரீட்சை. அந்த புலி அடையாளத்தை மட்டும் தேடு. நிவேதிதா அவ கையில இருந்த டார்ச் வெளிச்சத்தை சுவர்கள் மேல அடிச்சு பார்த்தா. தண்ணி உயர உயர அவங்க அப்படியே மேல கூரைய நெருங்கிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு தூணோட உச்சியில தண்ணிக்கு சரியா மேல ஒரு சிற்பம் தெரிஞ்சது. அது ஒரு புலி. பதுங்குற மாதிரி இல்லாம வாய நல்லா பெருசா திறந்து கர்ஜிக்கிற மாதிரி அந்த சிற்பம் இருந்தது. அங்க பாரு ருத்ரன், அந்த புலி! நிவேதிதா கத்துனா. ருத்ரன் நீந்தி போய் அந்த தூணை கெட்டியா புடிச்சுக்கிட்டான். தண்ணி இப்போ அவனோட கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு. அவன் தன் கைய அந்த புலி சிற்பத்தோட வாய்க்குள்ள விட்டு தேடினான். உள்ள ஏதோ ஒரு பித்தளை வளையம் அவனுக்கு தட்டுப்பட்டது. கெட்டியா புடிச்சுக்கோ அப்படின்னு கத்திக்கிட்டே ருத்ரன் அந்த வளையத்தை முழு பலத்தையும் போட்டு இழுத்தான். அடுத்த செகண்ட் அவங்க நின்னுகிட்டு இருந்த தரைப்பகுதி ஒரு விசித்திரமான நடுக்கத்தோட அப்படியே கீழே சரிஞ்சது. அது ஒரு ஸ்லைடு மாதிரி மாறிடுச்சு. அடுத்த நிமிஷமே ருத்ரனும் நிவேதிதாவும் அந்த தண்ணி வேகத்துல அப்படியே கீழே வழுக்கிக்கிட்டு போனாங்க. இருட்டான ஒரு நீளமான சுரங்கப்பாதை வழியா அவங்க 2 பேரும் அப்படியே போய்கிட்டு இருந்தாங்க. காதுல காத்து பயங்கர வேகமா போற சத்தம் கேட்டுச்சு.
திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம் அவங்க கண்ணை அப்படியே பறிச்சுது. தொப்புன்னு ஒரு சத்தம். 2 பேரும் ஜில்லுன்னு இருக்கிற தண்ணிக்குள்ள வந்து விழுந்தாங்க. நிவேதிதா மூச்சு வாங்க தலைய தூக்கி பார்த்தா. அவங்க காவிரி ஆற்றோட ஒரு பாதுகாப்பான கரைக்கு வந்துட்டாங்க. நிலாவோட வெளிச்சம் ஆத்து தண்ணியில பட்டு ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. தில்லை கோவிலோட கோபுரம் தூரத்துல அப்படியே அமைதியா தெரிஞ்சது. அவங்க வழிய கண்டுபிடிச்சு தப்பிச்சு வந்துட்டாங்க. கரையில ஏறின ருத்ரன் தான் கொண்டு வந்த பையில இருந்து ஒரு சின்ன மெட்டல் பாக்ஸ வெளியே எடுத்தான். சாவோட விளிம்பு வரைக்கும் போயும் அவன் எதை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சானோ அந்த பெட்டி இப்போ அவன் கையில பத்திரமா இருந்தது. காவிரி ஆத்தோட ஜில்லுன்னு இருக்கிற காத்து அவங்க ஈரமான உடம்புல பட்டப்போ அப்படியே சிலிர்த்துச்சு. சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்த நிவேதிதா தரையில உட்கார்ந்து ஒரு வழியா பெருமூச்சு விட்டா. அவ இதயம் இன்னும் வேகமா துடிச்சுக்கிட்டே இருந்தது. ருத்ரன், அந்த விக்ரம், அவங்க நிலைமை என்ன ஆகும்? நிவேதிதா கொஞ்சம் தட்டுத்தடுமாறி கேட்டா. ருத்ரன் கரையில உட்கார்ந்து அந்த சின்ன மெட்டல் பாக்ஸ தம் மடியில வச்சான். அவங்க தப்பு பண்ணவங்க தான் நிவேதிதா. ஆனா கரிகாலன் ஒரு ராஜா. அவன் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் சாக விட மாட்டா. அந்த குகையோட நீர்மட்டம் ஒரு லெவலுக்கு மேல ஏறாது. மேல இருக்கிற காத்து வர்ற வழிய வச்சு அவங்க எப்படியும் உயிர் பிழைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா போலீஸ் வராம அவங்களால வெளிய வர முடியாது அப்படின்னு சொன்னான். அவன் கைகள் அந்த பெட்டி மேல இருந்த துருவ மெதுவா தொடச்சுது. அது ஒரு விசித்திரமான உலோகத்துல செஞ்ச மாதிரி இருந்தது. ருத்ரன் அதோட பூட்ட ஒரு குறிப்பிட்ட முறையில அமுக்குனான். கிளிக்குன்னு ஒரு சத்தம். அந்த பெட்டி திறந்தது. நிவேதிதா ரொம்ப ஆர்வமா எட்டி பார்த்தா. உள்ள வைரம், வைடூரியம் இல்ல தங்கம் ஜொலிக்கும்னு எதிர்பார்த்த அவளுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் தான் கிடைச்சது. பெட்டிக்குள்ள சில காஞ்ச இலைங்க, அப்புறம் கொஞ்சம் விசித்திரமான கருப்பு கலர் விதைகள், ஒரு செப்பு பட்டயம், காப்பர் பிளேட் மட்டும்தான் இருந்தது. நிவேதிதா அந்த பட்டயத்தை எடுத்து டார்ச் வெளிச்சத்துல வாசிச்சு பார்த்தா. அவ கண்ணு அப்படியே ஆச்சரியத்துல விரிஞ்சுது. ருத்ரன், இது அழிஞ்சு போன ஒரு வகை நெல் விதையாம். இதோட பேரு பொன்னிவரம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு வாட்டி பயிரிட்டா எவ்வளவு பெரிய வறட்சியிலையும் இது நல்ல விளையுமா. இதோட ஒரு மணிக்கே 1000 பேரோட பசிய தீர்க்கிற சத்து இருக்கான். இதுதான் கரிகாலன் தன் மக்களுக்கு விட்டுட்டு போன உண்மையான புதையலா? ருத்ரன் அந்த விதைகளை தன் கையில எடுத்தான். அவன் முகத்துல ஒரு பெரிய நிம்மதியும் பெருமையும் தெரிஞ்சுது. ஆமா நிவேதிதா, தங்கம் என்னைக்காவது அழிஞ்சு போகும். ஆனா பசிய போக்குற இந்த அறிவு என்னைக்கும் அழியாது. உலகமே பசியால வாடும்போது இந்த பெட்டிதான் ஒரு நாட்டை திருந்த கட்டி எழுப்ப உதவும். இத காப்பாத்ததான் அவன் அவ்வளவு பெரிய ரகசிய அமைப்பை உருவாக்கினான். அவன் எழுந்து நின்னுக்கிட்டான். அந்த சிலை கடத்தல் கும்பல் இப்போ குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற போன் மூலமா அவங்க எப்படியும் உதவிக்கு ஆள் கூப்பிடுவாங்க. நாம அதுக்குள்ள போலீஸ்க்கு தகவல் சொல்லிடுவோம். இந்த விதைகள் இனி கவர்மெண்ட் கிட்டையும் நம்ம நாட்டு விவசாயிகள் கிட்டையும் போய் சேரணும். நிவேதிதா ருத்ரனை பார்த்தா. இவ்வளவு நேரம் ஒரு சாதாரண மனுஷனா தெரிஞ்ச அவன் இப்போ ஒரு சரித்திரத்தையே காப்பாத்தின ஹீரோவா அவ கண்ணுக்கு தெரிஞ்சான். மறுநாள் காலையில தில்லைக்காட்டுல சூரியன் மெதுவா எட்டி பாத்துக்கிட்டு இருந்தான். காத்துல அந்த ஈரப்பதமும் நேத்து ராத்திரி நடந்த போராட்டத்தோட சுவடுகளும் இன்னும் அப்படியே இருந்தது. ருத்ரனும் நிவேதிதாவும் அந்த கோயிலுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க இப்போ இருந்த நிலைமையே வேற. போலீஸ் வண்டிகளும் தொல்பொருள் ஆய்வுத்துறையோட ஆர்கியாலஜி ஜீப்புகளும் அந்த இடத்தையே சுத்தி வளைச்சிருந்தது. நீல கலர் லைட்டு சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தது. ருத்ரன், அங்க பாரு அப்படின்னு நிவேதிதா காட்டுனா. குகைக்குள்ள மாட்டிக்கிட்ட விக்ரம் அப்புறம் அவனோட ஆளுங்களை அதிரடிப்படை போலீஸ்காரங்க கையில விலங்கு போட்டு வெளியே கூட்டிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. விக்ரம் முகம் அப்படியே பேய் அடிச்ச மாதிரி வெளுத்து போயிருந்தது. அவன் கண்ணுல இருந்த அந்த திமிர் இப்போ சுத்தமா இல்ல. சாவு வரைக்கும் போயிட்டு வந்த அதிர்ச்சியில அவன் உறைஞ்சு போயிருந்தான். தொல்பொருள் துறையோட அதிகாரி ஒருத்தர் ருத்ரனை நோக்கி நடந்து வந்தாரு. மிஸ்டர் ருத்ரன், நீங்க செஞ்சது நிஜமாவே ஒரு பெரிய சாதனை. இந்த சிலை கடத்தல் கும்பல மட்டும் பிடிச்சு தரல, பல 100 வருஷமா மறைஞ்சு கிடந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தையும் கண்டுபிடிச்சு தந்துட்டீங்க. ருத்ரன் லேசா சிரிச்சுக்கிட்டே, தேங்க்ஸ் சார், ஆனா இது என்னோட சாதனை மட்டும் இல்ல, இது நம்ம பழங்காலத்து அறிவியலுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொன்னான். அவன் கையில இருந்த அந்த சின்ன மெட்டல் பாக்ஸ அதிகாரிகிட்ட ஒப்படைச்சான். இதுல இருக்கிற விதைகளை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க.
இது நம்ம நாட்டு விவசாயத்தோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி கொண்டது அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொன்னான். நிவேதிதா ருத்ரனை பார்த்து மெதுவா கேட்டா, ருத்ரன், எனக்கு இன்னும் ஒரு விஷயம் மட்டும் புரியல. அந்த கல் கதவுல இருந்த அந்த திடம், அது நிஜமாவே கழிகாலனோடது தானா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட தடயத்தை எப்படி இவ்வளவு கரெக்டா செதுக்க முடியும்? ருத்ரன் அந்த கோயில் கோபுரத்தை பார்த்தான். அங்க செதுக்கப்பட்டிருந்த புலி சின்னம் ரொம்ப கெத்தா தெரிஞ்சுது. அது கரிகாலனோடது மட்டும் இல்ல நிவேதிதா, அந்த வம்சாவழியை சேர்ந்த யாரோ ஒருத்தர் அந்த கோயிலை இன்னும் ரகசியமா பராமரிச்சுக்கிட்டு வராங்க. தலைமுறை தலைமுறையா அந்த ரகசியத்தை காப்பாத்துற நிழல் காவலர்கள் இங்க இருக்காங்க. அந்த வட்டெழுத்துக்களை படிக்க தெரிஞ்ச அந்த பெரியவர் காணாம போனது கூட ஒரு தற்செயலான விஷயம் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அவரேதான் நம்மள உள்ள வழி நடத்தினாரோ என்னவோ. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்துல ஒரு பெரியவர் நின்னுக்கிட்டு இருக்கிறத ருத்ரன் கவனிச்சான். அவரோட தலையில சோழர் காலத்து தலைப்பாகை மாதிரி ஒரு துணி கட்டப்பட்டிருந்தது. அவரோட கண்ணுங்க ருத்ரனை பார்த்து நல்லா செஞ்ச அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தோட பார்த்தது. அவர் மெதுவா தலைய ஆட்டிட்டு அப்படியே அடர்ந்த மரங்களுக்குள்ள மறைஞ்சு போயிட்டாரு. ருத்ரன், அங்க யாரோ நிக்கறாங்க பாரு அப்படின்னு நிவேதிதா கத்துனா. ஆனா ருத்ரன் அவள தடுத்தான். வேணா நிவேதிதா, அந்த ரகசியம் அவங்களோடவே இருக்கட்டும். சில உண்மைகள் காலப்போக்குல அப்படியே மௌனமா புதைஞ்சு கிடக்கிறது தான் அழகு. காவிரியாறு தடையில்லாம ஓடிக்கிட்டு இருந்தது. ருத்ரனும் நிவேதிதாவும் ஒரு புதிய சரித்திரத்தோட விடியலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. முற்றுப் பெற்றது.